India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. மீண்டும் வருகிறாரா பிரசாந்த் கிஷோர்? 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போதே திட்டமிடும் கட்சிகள். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் கலப்பணி தமிழ்நாட்டின் அரசியல் நிலையை தலைகீழாக மாற்றியுள்ளது என்பதை மறுப்பதற்கு இல்லை. அரசியல் நோக்கர்கள் மற்றும் நடுநிலையாளர்களும் கூட இக்கருத்தையே அழுத்தமாக சொல்கின்றனர். ஏனென்றால் அண்ணாமலை வியூகம் மற்றும் தீவிர கட்சி பணி தமிழகத்தில் பாஜகவை மிகப்பெரிய அளவில் எழுச்சி கொள்ள செய்துள்ளது. குறிப்பாக மக்களவைத் தேர்தலில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக தலைமையில் அண்ணாமலை அமைத்த வெற்றிகரமான கூட்டணி திமுக, அதிமுக கட்சிகளுக்கு டஃப் கொடுத்ததாக பாஜக நிர்வாகிகள் கூறுகின்றனர். மேலும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை எதிர்கொள்வது இதைவிட கடினமாக இருக்கும் என திராவிட கட்சிகள் எண்ணுவதாகவும் பாஜகவினர் தெரிவிக்கின்றனர். இதன் எதிரொலியாக சட்டமன்ற தேர்தல் களத்தில் மீண்டும் பிரசாந்த் கிஷோர் அழைக்கப்படலாம் என்ற செய்தி பரவி உள்ளது. ஏனென்றால் கடந்த காலங்களில் மாநில கட்சிகளுக்கு வியூகம் அமைத்துக் கொடுத்த அவற்றின் வெற்றிக்கு உதவியவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர். அவரது ஐபோக் நிறுவனம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு திட்டங்களை வகுத்து கொடுத்தது. இதற்காக ஐபேக் நிறுவனம் 360 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக மட்டும் 135 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக ஆட்சியை பிடித்தது. இந்த தேர்தலை தொடர்ந்து தேர்தல் வியூக பணிகளில் இருந்த பிரசாந்த் கிஷோர் ஒதுங்கினார். தற்போது அவர் தான் பிறந்த பீகார் மாநிலத்தில் தனி அமைப்பை ஏற்படுத்தி மாநில முன்னேற்றத்திற்காக பணிகளை கவனித்து வருகிறார். இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகளே உள்ள நிலையில் பாஜகவின் எழுச்சி மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று திமுக, அதிமுக கட்சிகள் எண்ணுவதாகவும், எனவே அதை எதிர்கொள்ளும் பணிகளை தொடங்க திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் மக்களவை தேர்தலின் போது பாஜகவை எதிர்ப்பது என்பது திமுக, அதிமுக கூட்டணிகளுக்கு மிகப்பெரிய சவாலாகவே இருந்த நிலையில் இடப்பகிர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளும் எழுந்தன. இந்த சூழலில் மக்களவை தேர்தலில் சரியாக களப்பணியாற்றாதவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கட்சியினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே எச்சரித்திருந்தார். அதேபோல அதிமுகவில் மக்களவை தேர்தலின் போது விசுவாசம் இல்லாமல் மெத்தனமாக இருந்தவர்களை கண்டுபிடித்து களை எடுக்க நடவடிக்கையை இபிஎஸ் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை சமாளிக்க வியூகங்களை அமைத்துக் கொடுக்க பிரசாந்த் கிஷோரை மீண்டும் அழைக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற கருத்து நிலவுகிறது. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.